அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இந்த வீடியோவிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு சில வீடியோக்கள் ஒரு குறிப்பிட்ட தீமில் பேச போகிறேன். அதில் அந்த தீம் என்ன அப்படின்னா, இந்த கரிஸ்மாட்டிக் போதனைகள், இந்த பெந்தேகோஸ்தே பின்னணியிலிருந்து வரக்கூடிய இந்த போதனைகள் கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். அதாவது நம்ம ஏற்கனவே எதை பற்றி நிறைய பேசிட்டோம் அப்படின்னா, இந்த போதனைகள் ஏன் தவறானது, இந்த கள்ள போதகர்கள் அப்படிங்கிற இந்த நபர்கள் எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க, இவங்க இது அவங்க பேசுகிறது எப்படி வேதாகமத்திற்கு புறம்பானது, அதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு கள்ளப்போதகர்கள் அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி செயல்படுவாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நானும் பேசியிருக்கிறேன். பல சகோதரர்களும் கிறிஸ்தவ வட்டாரங்களில் பேசியிருக்கிறாங்க. ஆனால் எது பொதுவாக பேசப்படலை அப்படின்னா, இந்த போதனைகள் எப்படி மக்களுடைய வாழ்விலே மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது பொதுவாக பேசப்படாத ஒரு விஷயமா இருக்குது. நான் ஒரு சில விஷயங்களை கவனித்து பார்க்கும்போது, இந்த போதனைகள், இந்த மோசமான போதனைகள் எல்லா இடமும் இந்த மக்கள் மத்தியில் இந்த விஷயங்களே ஏன்னா இன்றைக்கி உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இது நம்ம இந்த பெந்தேகோஸ்தே பின்னணியிலிருந்து வரக்கூடிய போதனைகள், கரிஸ்மாட்டிக் போதனைகள் அப்படிலாம் நம்ம சொன்னாலும் கூட, உண்மையில் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளிலும் இன்றைக்கி இது தான் பேசப்படுது. பெந்தேகோஸ்தே சபை, பெந்தேகோஸ்தே இல்லாத சபைலாம் ஒரு வித்தியாசம் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி 99% கிறிஸ்தவ திருச்சபைகள் பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் தான். பேர் தான் வேறு வேறு, பேசப்படக்கூடிய விஷயங்கள் அதே தான், எல்லா இடத்துலையும் இதுதான் பேசப்படுது. ஓகேவா? இந்த செழிப்பு உபதேசம், ஆசீர்வாதம், அது இதுதான் எல்லா இடமும் பேசப்படுது. இந்த உபதேசங்கள், இந்த கரிஸ்மாட்டிக் உபதேசங்கள் எந்த மாதிரி மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றின ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இளைஞர்கள். நீங்கள் கேட்கலாம், எங்கள் கிறிஸ்தவ இளைஞர்கள் திருமணமாகாமல் இருக்கிறதுக்கும் இந்த கரிஸ்மாட்டிக் போதனைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அங்கே தான் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் ஏதோ இந்த அளவுக்கு நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இது பாதிப்பை ஏற்படுத்துதா அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய சர்க்கிளில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாதிரி நிறைய தம்பிமார் இருக்கிறாங்க. அதில் நான் சொல்கிறக்கூடிய இந்த தம்பிமார் என்ன கேட்டகரியில் வரக்கூடிய தம்பிமார் அப்படின்னா, பொதுவாக கொஞ்சம் ஏழ்மை குடும்பத்தை பின்னணியை சேர்ந்த தம்பிமார். பொதுவாக அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு கல்லூரி படிப்புக்கு போக முடியாத தம்பிமார். அடுத்ததாக இப்படி அவங்க சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த தம்பிமார் பார்த்திங்க அப்படின்னா கடவுளை உண்மையாக விசுவாசிக்கக்கூடியவங்க. ஓகேவா? நல்ல பக்தி உள்ள தம்பிமார். எந்த ஒரு கெட்ட பழக்கமோ, குடிப்பழக்கமோ, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவங்க. தினசரி கடினமான வேலைகள், ஒரு கூலி வேலைக்கோ அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கஷ்டமான அந்த வேலைகளுக்கு தினசரி போய் சம்பாதிக்கக்கூடிய தம்பிமார். ஸோ இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய தம்பிமார். இப்படிப்பட்ட பையங்களுக்கு இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பொண்ணு கிடைக்கிறது குதிரை கும்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பல தம்பிமாரே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி திருமணமாகாமல் இருக்கிறாங்க. ஒரு தம்பிலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. ஆனால் குடும்பம் பின்னணி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஏழ்மையான ஒரு பின்னணி தான். ஆனால் தினசரி வேலைக்கு போகக்கூடிய, நல்லா தினசரி போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தம்பி. அந்த தம்பிக்கு பல வருடமாக பெண் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த ஒரு பொண்ணுமே என்னச்சுன்னா இந்த பையனை திருமணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இன்னும் ஒரு தம்பி பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியன், ஒரு 12th முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஐடிஐ முடித்து எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தம்பி. நல்லா சம்பாதிக்கிறாப்புல, ஓரளவு நல்லா டீசெண்டாக சம்பாதிக்கக்கூடிய தம்பி, தினசரி வேலைக்கு போகக்கூடிய ஒரு தம்பி. இந்த தம்பிக்கும் கூட திருமணத்துக்கு பெண் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு பெண்ணுமே என்ன செய்கிறதில்ல, அமையவே இல்லை. இந்த மாதிரியான பையங்களை கிறிஸ்தவ பெண்கள் திருமணம் செய்ய விரும்புவதில்லை. இதான் விஷயம். இந்த மாதிரி தம்பிமாருக்கு பொண்ணு பார்க்கும்போது இவங்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுங்க. எந்த பொண்ணுங்களும் இப்படிப்பட்ட பசங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. காரணம், முதலாவது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த பெண்கள் இந்த தம்பிமார் மாதிரியே ஏழ்மையான குடும்ப பின்னணியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைங்களுக்கு கூட இந்த தம்பிமாரை கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பாங்க. எவ்வளோ வருத்தமான ஒரு விஷயம் இல்லை? ஏன் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த தம்பிமாரை கல்யாணம் கட்டுறதுக்கு விருப்பலை அப்படின்னு சொல்லி சொல்லட்டுமா? தெர் இஸ் ஒன்லி ஒன் ரீசன். இன்றைக்கி சர்வசாதாரணமாக இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் மனசுக்குள்ளே விதைக்கப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பணம் தான் ஆசீர்வாதம். நிறைய பணம் இருந்தால் தான் அது ஆசீர்வாதம். பணம் இல்லையா ஆசீர்வாதம் இல்லை.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கு செய்யட்டும், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் பேசினாலும் இதுக்கு பேர் தான் பிரசங்கம். இன்றைக்கி ஒன்று ஆசீர்வாதம், இல்லைன்னா அற்புதம், இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவ மக்கள் மனசுலையும் இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் மூளைச்சலவை பண்ணப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. இதில் யார் ரொம்ப மாற்றுறது அப்படின்னா, இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த கிறிஸ்தவ பெண்கள் இளைஞர்கள் இருக்காங்களே, இவங்க இந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லா குடும்பமும் வந்து இந்த மாதிரியான ஊழியக்காரங்க பின்னாடி தானே அலையுதாங்க. பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போகிறது, சின்ன வயசுலேயே மூளைச்சலவை பண்ணி விட்டுறது. அப்போ இந்த பிள்ளைங்க மனசுலலாம் என்ன இருக்குது? நிறைய பணம் இருந்தால் ஆசீர்வாதம், நிறைய பணம் இருந்தால் ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட அந்த மனநிலை இருக்கிறனால இந்த பெண்கள் இந்த மாதிரியான தம்பிமாரை திருமணம் பண்ணுறதுக்கு வந்து அவங்க இடத்துல வந்து அனுமதி கேட்கப்படும் போது, இந்த மாதிரியான பெண்களுக்கு ஒரு கொஞ்சம் ஏழ்மை பின்னணியை சேர்ந்த, ஓகேவா, தினசரி வேலைக்கு போகக்கூடிய தம்பிமாரை கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பெண்களுக்கு, இப்போ கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த மாதிரி இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி. இந்த பிள்ளைங்களாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, என்னைய கட்டிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதியானவனாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், ஒரு நல்ல வீடு இருக்கணும் அப்படின்லாம் வந்து அந்த எதிர்பார்ப்பு. ஏன்னா ஆசீர்வாதம் இருந்தால் தான் இது. அதாவது நான் இந்த பிள்ளைங்களை வந்து ஒரு குடிகாரனை போயோ அல்லது ஒழுங்காக வேலைக்கு போகாதவனையோ இல்லை அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் நீங்கள் கல்யாணம் கட்டணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. வருந்தத்தக்க விதத்தில் கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லாத, தினசரி நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஏழ்மை பெண்ணில் இருக்கிற தம்பிமாருக்கு கூட கல்யாணம் இப்போ பெண் கிடைக்கிறது அப்படிங்கிறது அபூர்வமானதாக மாறி போய் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மனநிலை, பணம் 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 அப்படிங்கிற இந்த மனநிலை. எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த பார்வை தான் இன்றைக்கி மிக மோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஓகேங்க, பணம் ஆசீர்வாதம் தான், நான் அதை கூட ஒத்துக்கிறேங்க. பணம் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல வரலைங்க. பணம் ஆசீர்வாதமாக இருந்துட்டு போட்டோம். அதை விட பெரிய ஆசீர்வாதம் திருமணம் இல்லையா? பணத்தை விட எவ்வளோ மிகப்பெரிய ஆசீர்வாதம் திருமணம். இன்றைக்கி என்ன மக்களுக்கு புரியலை அப்படின்னா, இந்த பணம் அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு, அதை விட மிக மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் திருமணம் அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இழந்து போயிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு இஷ்யூவும் நான் பார்க்குறேங்க. இது நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் மட்டும் இல்லை, கொஞ்சம் எல்லா இதுலேயுமே வந்து இது இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த ஒரு குடும்பம் ஏழ்மை பின்னணியில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குடும்பத்தில் வந்து ஆம்பளை பையங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பிறப்பாங்க இல்லையா? இதில் என்ன ஆகுது அப்படின்னா, பொதுவாக பையங்க வந்து இந்த ஏழ்மை பின்னணியில் இருக்கிறனால ஒரு 10th முடித்ததுக்கப்புறமோ ஒரு 12th முடித்ததுக்கப்புறமோ அந்த குடும்ப பொருளாதார சூழ்நிலை அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேலைக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் இந்த பசங்கள்லாம் என்ன செய்யறதுன்னா படிக்க முடியாமல் வேலைக்கு போகிறது. ரீசன் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் உள்ள ஏழ்மை பின்னணி. எப்படியாவது ஒரு தினசரி வேலைக்கு போய் குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன செஞ்சிடறாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ படிப்பு இல்லாமல் போயிடுது. அப்புறம் அதுவே அவங்களுடைய வாழ்க்கையாக மாறிடுது. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் வழக்கமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மள பெண் பிள்ளைகள் படிக்க வைக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த பசங்க வேலைக்கு போனாலும் சரி நம்ம தங்கச்சி படிக்கட்டும், நீ படிமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா பெண் பிள்ளைகள் பொதுவாக படிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப குயிக்காக வந்து பொம்பளை பிள்ளைங்களை இந்த மாதிரி வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. வீடுகளில் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கட்டும்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போது அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து பொதுவாக படிக்கிறாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் ஒரு அரசாங்க கல்லூரியில் போய் ஒரு பிஏவோ ஒரு பிஎஸ்சியோ படிக்கிறதுக்கு ரொம்ப ஒன்றும் செலவாகாது. ரொம்ப சொற்பமான இதிலே படிச்சிடலாம். அல்லது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லேயும் கூட ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படாமல் என்ன செஞ்சிடலாம். இன்றைக்கி கல்வி அந்த அளவுக்கு வந்து ஓரளவு இன்றைக்கி நமக்கு பரவிருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி ஆகும்போது அந்த வீட்டில் இந்த பையங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவோட படிப்பு நின்றது. ஆனால் பெண் பிள்ளைகள் வந்து படிச்சிடுறாங்க. நல்ல விஷயங்க, பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. பெண்கள் படிக்கணும். இந்த மாதிரி ஒரு பிஏவோ பிஎஸ்சியோ அந்த பிள்ளைங்க படித்ததோட அந்த பிள்ளைங்களோட மனசு எப்படி மாறிடுது தெரியுமா? நம்ம இப்போ படித்த பிள்ளை, நம்மலாம் படிச்சுட்டோம், அதனால் இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு படிக்காத பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு 10th படிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனை, ஒரு 12th படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கிற பையனை நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம படிச்சுட்டோம். இனிமேல் நம்ம கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் நம்மளோட அதிகமாக படிச்சிருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணணும், அல்லது நம்மளுக்கு மாதிரி ஈக்குவலாக படிச்சிருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணணும், நல்லா படித்து டீசெண்டான வேலைக்கு போகிற பையனை தான் கல்யாணம் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு மனநிலை மாற்றமும் இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா,
இந்த மாதிரியான தம்பிமார்களுக்கு வந்து திருமணமாகாமல் இருக்குது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான ஏழ்மை பின்னணியெல்லாம் திருமணம் நடந்திருக்கிறத நான் சாதாரணமாக பார்த்துருக்குறேன். ஓகேவா? அதாவது ரொம்ப கஷ்டமான பின்னணியில் இருப்பாங்க. அவங்க மாப்பிள்ளை வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஏழ்மை பின்னணியில் இருப்பாங்க, பெண் வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னாலும் ஏழ்மை பின்னணி தான் இருப்பாங்க. பெரிய ஒரு சூப்பராக பெரிய வீடு அப்படிலாம் இருக்காது, ஒரு ரொம்ப சிம்பிளான வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து கூட பல திருமணங்கள் நடக்கிறத வந்து நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ ஒரு ஜஸ்ட்டு ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ பார்க்கும்போது அந்த மாதிரியான பின்னணியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு, ரொம்ப முக்கியமாக வாலிப பையங்களுக்கு பெண் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக மாறி போயிருக்குது. ஓரளவு கொஞ்சம் இந்த மாதிரி ஏழ்மை பின்னணியில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களுக்கு கூட ஒரு மாதிரியாக வந்து கல்யாணம் ஆயிடுது. ஆனால் இந்த பையங்களுக்கு திருமணம் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த மனநிலை மாற்றம் அப்படிங்கிறது வெறுமனே இந்த பிள்ளைங்கக்கிட்ட மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைங்களுடைய பெற்றோர்கிட்டையும் இதே விதமான இந்த மாற்றம் தான் இருக்குது. அவங்களுடைய மனசுலையும் பார்த்திங்க அப்படின்னா பணம் இருந்தால் தான் ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரியான இந்த சிந்தனையிலே அவங்களும் இருக்கிறனால, இந்த பொருளாதார சிந்தனையினாலே அவங்களோட மனசும் நிறைஞ்சிருக்கிறனால அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தினசரி வேலைக்கு போகக்கூடிய ஒரு சம்பாதிக்கக்கூடிய இப்படிப்பட்ட பையங்களை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறது வந்து பல பெற்றோர்களுக்கும் கூட அந்த பிள்ளைங்க வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மனநிலை மாற்றம் வந்ததுக்கான அடிப்படை காரணம் இந்த மாதிரி ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் மனசுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அது ஒன்று தான், இந்த செழிப்பு உபதேசம். இந்த செழிப்பு உபதேசம் இந்த மாதிரி சர்வசாதாரணமாக பரவுனனால தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட அது தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. அதனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்ககிட்ட நான் வந்து கேட்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருப்பதனால, ரொம்ப முக்கியமாக அந்த செழிப்பு உபதேசம் பேசி அந்த செழிப்பு உபதேசம் பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறனால, அந்த சிந்தனையினால் ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல பக்தியோடு இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய ஒரு பையனை நீங்கள் நிராகரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணுறீங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தாலும் சரி, ஒரு இளைஞியாக இருந்தாலும் சரி, உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாருங்கள். எது வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து செலக்ட் பண்ணுறத தடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாருங்கள். ஓகேவா? உங்களுடைய சிந்தை வந்து உண்மையாகவே வந்து வேத வசனத்தினுடைய சிந்தையினாலே நிறைஞ்சிருக்குதா, இல்லை வெறுமனே அந்த பணம் அப்படிங்கிற அந்த விஷயம், பொருளாதார சிந்தை, அந்த சிந்தையினால் தேவையில்லாமல் கடவுள் அனுமதிக்கக்கூடிய ஒரு திருமணத்தை, இந்த மாதிரி தேவையில்லாத மனநிலை அப்படிங்கிறது வந்து அந்த திருமணம் நடக்க விடாமல் அது தள்ளி போயிட்டுருக்குதா. அந்த பிரச்சனை ஒரு வேளை வந்து அது பெற்றோர் இடத்துலையும் இருக்கலாம் அல்லது பிள்ளைங்களிடத்துலையும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் வந்து இந்த விஷயங்களில் நல்ல ஒரு முடிவெடுங்க. நீங்கள் ஒரு சரியான வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது, கர்த்தர் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது கடவுள் உங்களோடு கூட இருப்பார். அப்படி ஒன்றும் உங்களை கஷ்டப்படலாம் விட்டுற மாட்டார். ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டமான சூழ்நிலைகளில் திருமணம் பண்ண பல நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்ததை நான் பார்த்துருக்குறேன். கெட்ட பழக்கம் இல்லாமல் தினசரி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர், இதுவே போதுங்க. ஒரு நபர் வந்து ஒருத்தருடைய குடும்பம் வந்து ரொம்ப மோசமாக போகிறதுக்கான மிகப்பெரிய காரணமே குடி மாதிரியான கெட்ட பழக்கங்கள் தான். இந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் ஒரு நபர் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலே, அதை சரியான விதத்தில் அவங்க வந்து சேர்த்து வச்சு முதலீடு பண்ணாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜெனரேஷன்லேயே உங்களால் வந்து இந்த ஏழ்மையை முறியடிச்சிட முடியும். பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், பார்த்து சிந்தித்து வந்து முடிவெடுங்க. இந்த மாதிரி இன்னும் பல இடங்கள்லையும் வந்து இந்த போதனைகள் வந்து மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. அதை பற்றியெல்லாம் நான் வந்து பின்னால் வரக்கூடிய மற்ற வீடியோஸ்லேயும் வந்து நான் பேசுவேன். மேபி எல்லா வாரமும் ஒரு வாரத்துக்கு ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்கிறேன். மேபி ஒரு வேளை 1-2 இடையில போட முடியலன்னா கூட நான் கண்டிப்பாக இதை தொடர்ந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ சர்க்கிளில் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூடியூபே கொண்டு போய் கொடுக்கும். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.